அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீனை மீட்கின்ற போர் முழு பாலஸ்தீனை நோக்கி எடுத்து வைக்கப்படக்கூடிய நகர்வுகள் 553வது நாளை எட்டியிருக்கிறது. இஸ்ரேலுடைய இவாத்தி பிரிகேட்ஸ் ஒன்று, கூலானி பிரிகேட்ஸ் ஒன்று நேற்று காசாவில் இறங்கி பெரிய அளவில் மக்களை கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். வான்வழி தாக்குதலில் ஓரிரு பேர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கூலானி பிரிகேட்ஸை நேற்று பயங்கரமாக போராளிகள் அல் குட்ஸ் அல் காசம், ஹமாஸும் பாலஸ்தீன இஸ்லாமிக ஜிஹாதும் தொடர்ந்து தாக்கியதில் 2 அதிகாரிகள், குலானி பிரிகேட்ஸுடைய 2 அதிகாரிகள் இறந்திருக்கிறார்கள். 20 பேருக்கு மேற்பட்டவர்கள் காயம்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த அடியை வாங்கிவிட்டு வந்த கூலானி பிரிகேட்ஸுடைய கமாண்டர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த யுத்தம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கற்ற நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. அங்கே இருக்கின்ற அப்பாவிகளை தவிர வேறு யாரையும் எங்களுக்கு எதிரிகளாக தெரியவில்லை. ஆனால் நாங்கள் பக்கத்தில் நகர்ந்து துப்பாக்கியை தூக்கியவுடன் ஒரு பெரும் கூட்டம் திடீரென எங்களை தாக்கினார்கள். அவர்களுக்கு இஸ்ரேலிய இராணுவத்தை தாக்குவது என்ற நோக்கம் இருக்கிறது. ஆனால் நாம் எதை நோக்கி பயணம் செய்கிறோம் என்று தெரியவில்லை என்று ரொம்ப விரக்தியாக பேசியிருக்கிறார். கிவாத்தி பிரிகேட்ஸ் ரஃபாவை சுற்றி வளைத்திருக்கிறது. அங்கும் கடுமையாக அதனை தாக்கியிருக்கிறார்கள். இனி ரஃபாவை முழுக்க எகிப்து இல்லாமல் இஸ்ரேலே அதை நிர்வகிக்கட்டும் என்று நாங்கள் விட முடியாது என்று எகிப்து சீனாவிலும் இந்த ரஃபா பார்டரிலும் நிறைய இராணுவத்தை கொண்டு வந்து குவித்திருக்கிறது. அது குவிக்கக்கூடாது என்று இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது. இல்லை, எங்களுடைய பாதுகாப்பை பற்றி நாங்கள் கவலைப்படுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சில இராணுவ நோக்கர்கள் ரஃபாவுடைய கிராசிங் எல்லாத்தையுமே எகிப்து அடித்து தகர்த்து விட வேண்டும், அதனால் ஐக்கிய நாடுகள் சபை ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த உணவுப் பொருட்கள் இந்த காசா பகுதிக்குள் செல்லும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அடுத்து நாம் 2 நாட்களாக தொடர்ந்து சொல்லி வருகிறோம். 970 ரிசர்விஸ்ட் சண்டைக்கு வரமாட்டேன் என்று சொன்னார்கள். பின்னர் அவர்கள் 1000 பேராக சேர்ந்தார்கள். இப்பொழுது அவர்கள் இன்னும் அதிகமாகி இருக்கிறார்கள். அடுத்தது 500 டாக்டர்ஸ், இஸ்ரேலில் பல்வேறு மருத்துவமனைகளிலும் வேலை செய்யக்கூடிய 500 மருத்துவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் இஸ்ரேலிய அமைச்சரவையில் இருப்பவர்களுக்கு. இந்த யுத்தம் நாட்டுக்கு அல்ல, ஒரு மனிதனுடைய பொலிட்டிக்கல் சர்வைவல் என்று சொல்லக்கூடிய அரசியல் வாழ்வுக்காக நடக்கிறது. இதை உடனே நிறுத்த வேண்டும், ஹாஸ்டேஜஸை கொண்டு வர வேண்டும். இந்த கடிதம் எந்த அளவில் முக்கியம் என்று சொன்னால், ஏற்கனவே 1000க்கும் மேற்பட்டவர்கள் எழுதிய கடிதத்தை எழுதியவர்கள் மீது ஒரு விசாரணையை நெத்தன்யாஹு அறிவித்தார். அந்த விசாரணை நீ அப்படி ஆரம்பித்தால் எல்லா பக்கமும் அந்த விசாரணையை நடத்த வேண்டியது இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டும் விதத்தில் இந்த 500 மருத்துவர்களும் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். கடிதத்தில் மிக நீளமாக 550 நாட்களாக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, இனி என்ன முன்னுடைய லட்சியம் என்ன என்பதையெல்லாம் சொல்லி, நாம் சொன்னது போல பாதுகாப்பற்ற இஸ்ரேலுடைய செக்யூரிட்டிக்காக, இந்த பாதுகாப்புக்காக இந்த யுத்தம் நடக்கவில்லை. பாதுகாப்பு எதில் இருக்கிறது என்று சொன்னால், நாம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறையாக செயல்படுத்துவதில் தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுல இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்னவென்று சொன்னால், இந்த ஸ்பெஷல் யூனிட் இருக்கு பாருங்க, சிறப்பு உளவு பிரிவு யூனிட் 8200 என்பார்கள். இதை முதலாக அடையாளப்படுத்தி தாக்கி தகர்த்து தரைமட்டமாக்கியது ஹிஸ்புல்லா. அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அந்த உளவுத்துறையை சார்ந்தவர்களும் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இந்த யுத்தம் இஸ் நாட் ஃபார் அவர் சேஃப்டி பட் ஃபார் த பொலிட்டிக்கல் கெயின்ஸ் ஆஃப் நெத்தன்யாஹு என்று எழுதியிருக்கிறார். இப்போ எத்தனை பேரை இவர் விசாரணைக்கு உட்படுத்துவார்? அடுத்தால ட்ரம்ப் ஒரு போர்டு போட்டிருக்காரு, நெத்தன்யாஹுஸ் வார் இஸ் வித்தவுட் கோல்ஸ் எய்ம்ட் அட் இஸ் பொலிட்டிக்கல் சர்வைவல். நெத்தன்யாஹுடைய யுத்தம் எந்த இலக்கையும் நோக்கி இல்லை, அவருடைய அரசியல் வாழ்வுக்காக நடத்தப்படுகிறது என்று சொல்லியிருக்காரு. இப்போ உலகமே புரிஞ்சுக்கிட்டு இந்த யுத்தம் எதுக்கு நடத்தப்படுதுன்னு. ஆனால் நம்ம டெய்லி ஒரு 60-70 குழந்தைகளையும் பெண்களையும் இழப்பது நிற்கவில்லை. அதுதான் அதில் உள்ள பெரிய ட்ராஜடி.
அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையில் வெற்றியை கொடுப்பான். ஆனால் இந்த இழப்பு சும்மா போல, இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது, ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் எவ்வளவு பெரிதா மனித இன விரோதிகள் என்பதை பல்வேறு ஆய்வுகள், பல்வேறு கருத்தரங்கங்கள் இவற்றில் விவாதித்து அவை ஆய்வறிக்கைகளாக நிறைய குவிகின்றன. எல்லாத்தையும் படிப்பதற்கு நேரமில்லை என்ற அளவுக்கு சேர்ந்திருக்கின்றன. அடுத்து வெஸ்ட் பேங்க் வந்தா அங்க இப்போ அல் குட்ஸும் மக்களுமா சேர்ந்து தாக்குறாங்க. அதுல நேற்று பாலஸ்தீன் அத்தாரிட்டி என்ன செய்திருக்கான், கொஞ்சம் பேரை கைது செய்ய முயற்சி பண்ணியிருக்கான், ஓட அடிச்சிருக்காங்க. அதை பாலஸ்தீன் அத்தாரிட்டியில உள்ளவங்களே நமக்கு இப்ப மக்கள்கிட்ட எந்த விதமான மரியாதையும் இல்லை, நம்மளை கண்டா நம்ம மக்களே நம்ம தாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்துல இஸ்ரேலு என்னடா உனக்கு நீ வெஸ்ட் பேங்குக்கு கண்ட்ரோல்னா ஒரு சின்ன சாதாரண கிளர்ச்சியை கூட உன்னால் அடக்க முடியவில்லை என்று சொல்கிறார். இது என்ன கவனிக்கணும்னா, இப்போ அவன் இஸ்ரேல்ல பல்வேறு இடங்களிலும் இழந்த, குறிப்பாக நார்தன் இஸ்ரேல்ல இழந்த அந்த செட்டில்மெண்ட், வந்தேர்களின் குடியிருப்பெல்லாம் இப்போ வெஸ்ட் பேங்கை தான் கொண்டு போயிட்டு இருக்கான். இந்த முனாஃபிக்கு அதை எதிர்க்காம அதை எதிர்த்து போராடுபவர்களை எதிர்க்கிறான். இந்த இப்ப நடந்துட்டு இருக்க இந்த பெரும்போரில் இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய, இந்த முனாஃபிகளுடைய இந்த தகுதித்தங்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்தது ஹூத்திஸ். நம்ம ஹூத்திஸுக்கு வந்தா நேற்று 11 இஸ்ரேலிய, நேற்று இன்னைக்கும் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் வரைக்கும் 11 அமெரிக்காவுடைய கப்பல்களை அழித்திருக்கிறார்கள். இந்த கப்பல்களை எப்படி சொல்றாங்கன்னா, யுஎஸ்எஸ் ட்ரூன்பேக் மேல தாக்கினோம், அது அக்காம்பனிங் வார்ஷிப்ஸ், அதுக்கு கூடவே வந்த போர் கப்பல்களை அழித்திருக்கிறோம். அமெரிக்கா 13 தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அந்த கேஷுவாலிட்டி என்ன நஷ்டம் ஏற்பட்டது என்பதை பற்றி சொல்லவில்லை. அடுத்தது இந்த போரால் மிகப்பெரிய அளவில் அதோட இஸ்ரேலையும் தாக்குதல் நடத்திருக்கு எஃப்ஆல. அதே மாதிரி இன்னொரு புது இடத்தில் இருந்த இஸ்ரேல் இப்ப புதுசா உருவாக்கின ஒரு இராணுவ தளத்தை தாக்கி இருக்கிறார்கள். அதன் பேர் பசரல் ஏஆட் என்ற அந்த இடத்தை நேற்று தாக்கியதில் அது முட்டாக அழிந்திருக்கிறது. ஒரு இஸ்ரேல், சென்ட்ரல் இஸ்ரேல் எல்லா இடமும் தாக்குறாங்க. இவர்களுடைய தாக்குதலில் பதுங்கு குழிக்கு போனவர்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு அந்த தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை யஹியா சிரி அவர்கள் பிரிசிஷன் அட்டாக், நாங்கள் அட்டாக் பண்றது எல்லாமே ரொம்ப துல்லியமான தாக்குதல்கள். அடுத்தது எஃப்ஆலையும் அஸ்தோதிலையும் அன்ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் அனுப்பினோம், அவை தங்களுடைய இலக்குகளை தாக்கியது என்று சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவினுடைய பென்டகன் யுஎஸ்எஸ் ட்ரூமேன் பெரிய அளவில் சேதப்பட்டு நிற்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த யுத்தத்தால் எகிப்துக்கு தான் எல்லா பாதிப்பும். சுயஸ் கனால் வழியா வந்துகிட்டு இருந்த $7 பில்லியன் அவர்களுக்கு நஷ்டமாக இருக்கிறது. அதனால் அவன் எப்படியாவது இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் ஒரு செட்டில்மெண்ட்டை கொண்டு வரணும்னு முயற்சி செய்கிறான். அந்த முயற்சியில் நேற்று ஹமாஸை சேர்ந்த ஒரு டீம் எகிப்துக்கு போயிருக்காங்க. அங்கு பேச்சுவார்த்தை நடக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல், நாங்க காசாவை தாக்க மாட்டோம், நீங்க காஸ்டேஜஸ் எல்லாம் விட்டுருங்கன்னு சொன்னதா ஒரு செய்தி. அவங்க நீ காசா விட்டு முட்டா வெளியே போ, இல்லைன்னா அடிச்சு வெளியே பத்துவோம், நாங்க பீஸுக்கு, அமைதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கிறோம் என்று மட்டும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அமெரிக்கா தன்னுடைய அலெக்சாண்டர் என்ற ஒரு எய்டன் அலெக்சாண்டர் என்ற ஒரு கைதி, ஹமாஸ் கையில் இருப்பவர்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானவர், அவரை நீங்கள் உடனே விட வேண்டும், அதற்காக ஒரு போர் நிறுத்தத்தை நாம் மேற்கொள்ளலாம் என்று ஹமாஸோடு பேசி வருகிறார்கள். இப்போ ரஃபா வழியாகவும் பிலடெல்பியா வழியாகவும் அபு கரீம் சலீம் வழியாகவும் உணவுப் பொருட்கள் உள்ளே செல்ல வேண்டும். 1. 2வது இஸ்ரேல் முற்றாக வெளியில வர வேண்டும். 2. இந்த தாக்குதலை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும். இனி எப்பவுமே யுத்தம் இல்லை என்று ஒப்பந்தம் போட வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய அகதிகளை வெல்ல முடியும். தெளிவாக சொல்லிவிட்டார்கள். நீங்க இப்போ ஹூத்திஸோடு போடக்கூடிய சண்டையில ஒன்றும் சாதிக்க முடியல. அதனால நீங்க உங்க கைதிகளை விடுவிப்பதற்கு இஸ்ரேலுக்கு பெரிய 2000 பவுண்ட் பாவமெல்லாம் கொடுத்தீங்க. அதையும் அவரு நத்தியான உபயோகப்படுத்த தான் செய்யறான், அதுவும் சாதிக்கல. அதனால் நீங்கள் பேச்சுவார்த்தை அல்லாமல் இன்னொன்றின் வழியாக அவர்களை உயிரோடு மீட்க முடியாது.
என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். நத்தியானு அதை இப்பொழுது ட்ரம்ப் இப்பொழுது அதை பெரிதாக ஆலோசித்துக் கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். ஈரானுக்கும் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு இடையில் அணு ஆயுத ஒப்பந்தம் பற்றி நேரடியான பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இந்த நேரடியான பேச்சுக்கு காமினி அப்பா ஒத்துக்கல, சுப்ரீம் லீடர் ஒத்துக்கல. ஆனால் அந்த தொடர்நடங்கி பெகிஸ்கியான் அதை ஒத்துக்கொண்டு இருக்கிறான். ஆனா அந்த பேச்சுவார்த்தை தொடங்க முன்னாடி ஒரு பொருளாதார தடை போட மானங்கட்டு போய் அவன் போய் உட்கார்ந்து இருக்கான். இதை மக்கள் எதிர்க்கிறார்கள். நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த பேச்சுவார்த்தைன்னு பேச போயிருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப், அதாவது ட்ரம்ப் ரெப்ரசன்டேட்டிவ் டு த மிடில் ஈஸ்டுக்கு மத்திய கிழக்குக்கு ட்ரம்போடைய ஏஜெண்டாக சென்றிருக்கின்ற பிரதிநிதியாக சென்றிருக்கின்ற ஸ்டீவ் விட்காஃப், நாங்க தெளிவாக இருக்கோம், ஈரான் அணு ஆயுதத்தை பெறக்கூடாதுன்னு காமினி அப்பா தெளிவா சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் அணு ஆயுதம் இருப்பதால் நாங்களும் அணு ஆயுதத்தை பெற்றே தீர்வோம், இதுல காம்ப்ரமைஸே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லட்சணத்தில் எல்லோரும் உட்கார்ந்து பேச தொடங்கி இருக்கிறார்கள். அடுத்தது கனடா இஸ்ரேலுக்கு இனி ஆயுதங்கள் விற்பதில்லை என்று ஒரு முடிவை கொண்டு வந்திருக்கிறது. அதை விட அது இஸ்ரேல் நடத்துவது ஜெனோசைடு என்று அறிவித்திருக்கிறது. அதற்கு நத்தியான்ஹூ கொதித்திருக்கிறான். அவன் உள்ளேயும் வெளியிலேயும் இருந்து பயங்கரமான எதிர்ப்புகளை எதிர்கொண்டு அவமானப்பட்டு நிற்கிறான். இப்பொழுது அமெரிக்காவுக்கு போய் வந்ததை டேரிஃபை அவன் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் குறைக்க மாட்டான்டான். எனக்கு $400 பில்லியன் நீ பணம் தந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டான். அதுக்கு அதே போல டேரிஃபையும் குறைக்க முடியாதுன்ட்டான். உன்னை விட்டுட்டு நாங்க பேசுவோம் ஹமாஸோட, அதுக்கு நீ ஒன்றும் தடையா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். நேற்று என்ன சொல்லிட்டான்னா, இது நத்தியானுடைய பொலிட்டிக்கல் சர்வேகளுக்காக நடக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டான். அப்போ உதவிகளை நிறுத்தணும், ஆனா நிறுத்த மாதிரி தெரியல. இப்போ தனித்து விடப்பட்ட நத்தியானுவை நேற்று ஏதோ இஸ்ரேலிய தீவிரவாதிகள் தாக்குவதற்கு முயற்சி பண்ணதாகவும் அவர்களை கைது செய்து விட்டதாகவும் இஸ்ரேலில் இருந்து வரக்கூடிய ஊடகங்கள் சொல்லுகின்றன. ஆனால் நத்தியானு ரொம்ப பாதுகாப்பான இடத்தில் தான் இருக்கிறார் என்பதுதான் நமக்கு கிடைத்த தகவல். இருந்தாலும் அங்கு இருக்கின்ற கிளர்ச்சி பேரக் என்ற இஸ்ரேல் பேரக் என்பவர் சொல்லியிருக்கிறார், முன்னாள் பிரதமர் பேரக் சொல்லியிருக்கிறார், இது விரைவிலேயே ஒரு உள்நாட்டு புரட்சியாக வெடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.